தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலே சிவபுராணத்திலிருந்து சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பொய்யா இனவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. சிவபெருமான் அடியார்கள் உள்ளத்திலே மெய்ச்சுடராக இருக்கின்றான். பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி இருக்கின்றான். மெய்ஞானம் ஆகி இருக்கின்றான். மெய்ஞானத்தின் கருவாக உருவாக சிவபெருமான் இருக்கின்றார். அடியார்களிடத்திலே இருக்கின்ற பொய்களை எல்லாம் நீக்குவார். சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம் கிடைக்கும். அந்த வரம் என்னவென்றால், நம் மனத்திலே இருக்கின்ற பொய்யும் இருளும் நீங்கி போகும். உண்மையற்றவை எல்லாம் நீங்கி போகும். தவறான சிந்தனை நீங்கும். உள்ளத்து இருள் நீங்கும். அதாவது பொய் என்பதுதான் பாவங்களின் வழிகாட்டி. பாவத்தின் பாதை பொய். பாவம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிலே விதையாக பொய் இருக்கும். பொய்யாயினவெல்லாம் நம்மை விட்டு போக வேண்டும். அதற்குத்தான் மெய்ஞானமாக சிவபெருமான் நமது உள்ளத்திலே சுடர் ஒளியாக ஒளிர்வார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக நம்முடைய உள்ளத்திலே சிவபெருமான் இருப்பார். பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து சிவபெருமானை வணங்கிட வேண்டும். உள்பகை, உள்ளத்து பகை, அகப்பகை, இதை சிவபெருமானுடைய அருள் நீக்கும். எப்படி? அகப்பகை என்பது கோபம், பயம், பேராசை, நம்பிக்கையின்மை, இவையெல்லாம் அகப்பகை. நம் மகத்திலே, நம் மனத்திலே நம்முடைய பகை. இந்த பகையை நாம் நீக்க வேண்டும். இந்த அடியார்கள் மனத்திலே இருக்கின்ற அகப்பகையை நீக்குவது சிவபெருமானுடைய அருள். நிலைத்தன்மை அற்றது என்பது பொய். ஆணவம், மாயை, கண்மம், இந்த தீவினைகளால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இந்த மூன்று மலங்களையும், மூன்று அழுக்குகளையும், மூன்று தீவினைகளையும் சிவபெருமானது அருள் நம்மை விட்டு நீக்கும். இதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். பற்று அறுத்தல் சிவபெருமானுடைய அருள் நமக்கு தரும். ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கே. பற்றுக பற்று அற்றான் பற்றினை. சிவபெருமான் பற்றற்றவன். அவனை பற்றி நிற்க வேண்டும். ஏனென்றால் அவன் மெய்ஞானமாக இருப்பவன். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர், உண்மையான மெய்ச்சுடர். அந்த மெய்ச்சுடரின் ஒளியினிலே உள்ளத்திலே இருக்கின்ற இருள் விலகிவிடும். அறியாமை என்கின்ற இருள் விலகிவிடும். மாயை என்கின்ற இருள் விலகிவிடும். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் பொய்யாயினவெல்லை எல்லாம் நம் உள்ளத்தை விட்டு நீக்கிவிடும். எது எது பொய் என்று நாம் சொன்னோம் அல்லவா, அந்த பொய்யை எல்லாம் நீக்கிவிடும். எண்ணத்திலே பொய், சொல்லிலே பொய்,
செயலிலே பொய், தன்னலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொய்கள் மேல் பொய். இவையெல்லாம் இறைவனுடைய அருள் நீக்கிவிடும், நம்மை நன்னெறி பாதையிலே கொண்டு செல்லும். அதுதான் இந்த 2 வரிகள். பொய்யாயினவெல்லாம் போயகல மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். அப்படியே மெய்யாகி நின்ற மெய்ச்சுடர், மெய்ஞானமாகி நின்ற மெய்ச்சுடரை நாம் தொடர்ந்து வணங்குவோம். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்குவோம். ஊன் உருக உள்ளம் உருக வணங்குவோம். அழல் சேர் மெழுகுவப்ப ஐயாற்று அரசே என்று மாணிக்கவாசகர் சொன்னது போல நாமும் அதன்படி நடந்து சிவபெருமானை வணங்கி சிவபெருமானது அருளாற்றலை நாம் பெறுவோம், வரங்களை பெறுவோம். பொய்யெல்லாம் நம்மை விட்டு விலகட்டும். மெய்யாகி நின்ற மெய்ச்சுடர் நம் உள்ளத்திலே என்றுமே ஒளிரட்டும். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம்.